நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற பக்தனின் வேண்டுகோளை வேதாகமத்தில் பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்துரு பாழாக்கி போட்ட விசுவாசிகளின் நிலையை மீண்டும் சீர்படுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சட்டங்கள் என்ன, அதனால் வரும் பலன் என்ன, முடிவு என்ன என்பதை பற்றி நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால வஞ்சகங்கள் என்கின்ற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இது ஆரம்ப காலங்களிலே காணப்பட்ட வஞ்சகத்தை போலல்ல. இந்த வஞ்சகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலைகள் கடைசி காலத்துல எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறதுனால அந்த நாட்கள்ல காணப்படக்கூடிய வஞ்சகம் எங்கோ ஒன்று இரண்டு இடங்களிலே காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பித்ததை நீங்களும் நானும் கற்று உணர்ந்திருக்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய வஞ்சகத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்தாலே எல்லா இடங்களிலும் எந்த இடத்தையும் நம்பி இணங்க முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் தேச அரங்குல உலக அரங்குல மட்டுமல்லாம கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சபைகள்ல ஊழியக்காரர்களுக்கு நடுவில் விசுவாசிகளின் நடுவிலே இந்த மாதிரியான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் ஏராளமாய் உருவாக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இந்த மாதிரி காலத்துல தான் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையும் எச்சரிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். அவங்களுக்கு என்று கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய சகல விதமான வழிகளிலே அவர்கள் சரியான விதத்தில் கடந்து போக ஆரம்பிச்சாலே போதும். ஆனால் இப்ப தாறுமாறாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு சபைன்னு சொன்னா அதனுடைய நியதிகளை விட்டு தாறுமாறாய் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை, ஒரு ஊழியம்னு சொன்னா அதனுடைய நியதிகளை விட்டு தாறுமாறாய் கடந்து போகக்கூடிய நிலை, இதுதான் அநேக விதமான மக்களுக்கு இடர்களை தரக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சாத்தான் இந்த மாதிரியான காரியங்கள்ல நிறைய ஊழியங்களின் மூலமாக நிறைய சபைகளின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மூலம் உருவாக்க ஆரம்பிக்கிறதுனால எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவம் தூஷிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரியான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கடைசி காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்கள்ல பயங்கரமான கொடுமைகள் நிறைந்த காலங்கள். இந்த காலங்கள் எல்லா இடங்களிலும் உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுத்து பார்க்க ஆரம்பித்தாலே போதும், எந்த இடத்திலும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். எந்த இடத்தை நம்ம தஞ்சம் என்று அடையும்படிக்காக கடந்து போகணுமோ அந்த இடத்திலே அநேக விதமான வஞ்சகங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. யாரை நம்பி நாம் கடந்து போகிறோமோ அவர்களே நமக்கு எதிராக காரியங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. இதுக்கு பிறகுதான் ஒரு இந்த காலங்கள் எல்லாம் பயங்கரத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய அல்லது ஒரு கொடுமை நிறைந்த ஒரு காலங்களாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய அடைக்கலம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சொந்த குடும்பத்தார் தான் அவருக்கு நல்ல ஒரு அடைக்கலமாய் காணப்படக்கூடிய காலங்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைகளை நீங்க பார்க்க ஆரம்பித்தாலே போதும், அந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய மக்களே சொத்துக்காக பணத்திற்காக தான் கூட பிறந்திருக்கக்கூடிய மக்களே கொலை செய்யக்கூடிய பயங்கரங்கள், தன்னுடைய பெற்றோரை கொலை செய்யக்கூடிய காரியங்கள், தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய பெற்றோர்கள், இப்படி பல இடங்கள்ல உங்களாலும் என்னாலும் இந்த மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் அல்லது கொடுமையின் காலங்களை பார்க்க முடியும். இந்த காலங்கள்ல இப்ப நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய அந்த நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா அதுல என்ன விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய திருச்சபை இந்த மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகளிலே மெய்யாகவே தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். நிறைய இடங்கள்ல சபைகள்ல உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே நம்முடைய மனசிலே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்காக நிறைய களியாட்டுகள், நிறைய தேவனுக்கு அருவருப்பான நிலைகள் திருச்சபையில உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய ஒரு கொடுமையான ஒரு காலம் என்கிறதை பற்றி உங்களாலும் என்னாலும் பேசப்படக்கூடிய ஒன்றாக விளங்க முடியும். ஏன்னா சபை என்கிறது அது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது. அது பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதுல களியாட்டுகளுக்கோ அதுல வீண் பேச்சுக்களுக்கோ அதுல தேவையில்லாத அநேக விதமான வம்பு வழக்குகளுக்கோ இடமே கிடையாது. ஆனா இன்றைக்கு திருச்சபையில நீங்க கடந்து போக ஆரம்பிச்சா தான் சபைகள் தான் எல்லா விதமான மக்களுக்கும் முன்னோடியாக வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களை எல்லா மக்களுக்கும் வாரி இறைக்கக்கூடியதாக விளங்குகிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி திருச்சபையினுடைய காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுடைய பொறுப்புகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல சபையிலே காணப்படக்கூடிய போதகருக்கு ஒரு பொறுப்பு, சபையிலே காணப்படக்கூடிய மேய்ப்பருக்கு ஒரு பொறுப்பு, அப்போஸ்தலருக்கு ஒரு பொறுப்பு, தீர்க்கதரிசிக்கு ஒரு பொறுப்பு, சுவிசேஷனுக்கு ஒரு பொறுப்பு, இப்படி ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்தார். அதே மாதிரி சபையில பங்கு பெறக்கூடிய விசுவாசிகளின் அழைக்கப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தார்களுக்கும் சில விதமான பொறுப்புகளை கர்த்தராகிய தேவன்
தேவன் தந்திருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி அவரவர்கள் தங்கள் தங்கள் பொறுப்பிலே சரியாக இயங்க ஆரம்பித்தாலே போதும், திருச்சபையினுடைய முழு அந்த நிலைகளின் ஊடாக அவைகள் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவங்க தங்களுடைய பொறுப்பை விட்டுட்டு மற்றவங்களுடைய காரியங்களை நோக்கி தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான பயங்கரங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும். இவங்க இப்போ ஒரு ஆடு ஒரு ஆட்டினுடைய நிலைகளை அறிய முடியும். ஆனா ஒரு ஆடு மேய்ப்பனை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி கடந்து போகிறது எப்படி? யோசிச்சு பாருங்களேன். மேய்ப்பனுக்கு இந்த ஆடு எப்படி போய் ஆலோசனை சொல்ல முடியும்? இந்த ஆட்டினுடைய நிலைகள் மற்ற ஆடுகளுடைய காரியங்களுக்கு அதுக்கு தேவையான விஷயத்தை கூட பேசலாம். ஆனா இந்த ஆடுகள் இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த மேய்ப்பன் சரியில்லை, இவன் சரியான விதத்துல எங்களுக்கு ஏற்ற காரியங்களை மெய்யாகவே தருகிறதில்லைன்னு சொல்லி மேய்ப்பனுக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஆடுகளாக காணப்படக்கூடிய வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் திருச்சபையிலே காணப்படுகிறத உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதுதான் இருக்கிறதே பெரிய ஒரு கொடுமையான ஒரு காலம் என்பதை நாம் மெய்யாகவே கற்று உணர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாக எழுத ஆரம்பிக்கின்றார். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்படி எப்படி சொல்றாரு பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சாட்சியற்ற நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளிலே நின்று எல்லா விதமான மக்களும் இடறி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சபைன்னு சொன்னாலே சபையிலே ஆண்டவராகிய தேவன் தான் முதல் பங்காக காணப்பட வேண்டியவர். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அங்க இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கூட அந்த சபைகள்ல இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்க்கறது இல்லை. அவர்கள் வருகிறது ஏதோ ஒரு காரியத்திற்காக வருகிறார்கள். அநேக விதமான பரவசத்தின் ஊடாக கடந்து போறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆராதனைக்குரிய கர்த்தர் உள்ள இருக்கிறாருன்னு கூட ஜனங்களுக்கு தெரியாது. டான்ஸ் ஆடுறாங்க, பாடல் பாடுறாங்க, எல்லா விதமான காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார்களே தவிர கர்த்தருக்கும் அந்த சபைக்கும் சம்பந்தமே இல்லாத இருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆரம்ப நாட்களில் என்ன விதமான வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெட்டு போய் விடுமோ, கெடுக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கின்றேன். இந்த கிறிஸ்துவாகிய தேவனை பற்றி தான் உண்மையிலே நின்று விலக்கப்படக்கூடிய நிறைய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் சபைகளிலே எல்லா இடங்களிலும் வியாபித்து வருகிறதை பார்க்க முடியும். சபைகள்ல விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் ஒரு பற்று இல்லாத ஒரு மக்களாக, அப்படின்னா அர்த்தம் ஆண்டவராகிய தேவனை சாராத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களை போல ஏதோ அந்த திருச்சபைக்கு நான் போய் பங்கு பெற வேண்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அவங்க அந்த சபையின் ஊடாக கடந்து போய் மெய்யாகவே அந்த காரியங்களின் ஊடாக உள்ள போகணும், அவ்வளவுதான். மற்றபடி அங்க கர்த்தரை நான் தரிசிக்க போகின்றேன், கர்த்தருடைய மகிமையை நான் பெறப்போகிறேன், அப்படிப்பட்ட எந்த விதமான நினைவும் அற்ற விசுவாச மார்க்கத்தாரை இந்த நாட்களில் மக்களுடைய மனம் கெட்டு போகக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கிறது உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அந்த நாளில் பவுல் பயந்த அந்த பயம் இந்த நாட்களில் நம்முடைய கண்களினால் உங்களாலும் என்னாலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. நீங்களும் நானும் மெய்யாகவே அறிந்திருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு விசுவாச மார்க்கத்தானுக்கு ஆண்டவராகிய தேவன் என்னென்ன விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியம். இவன் மற்றவனை குற்றப்படுத்துகிறதோ அல்லது மற்றவனை நியாயம் தீர்க்கிறதோ அல்லது சபையிலே நடக்கக்கூடிய அநேக விதமான ஆராதனை முறைமைகளுக்கு மேலாக தன்னை உயர்த்தி அநேக விதமான காரியங்களை பேசுகிறதோ அது அவனுக்கு உரியது அல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியில அவன் சரியான விதத்தில் இயங்க ஆரம்பிச்சாலே போதும், ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் அந்த திருச்சபையிலே முழுமையடைய ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சென்ற வாரத்துல சில விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு சபையில ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷனுக்கு என்ன விதமான வேலைகளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார், அவன் செய்ய வேண்டிய காரியத்தை விட ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகளை அவனுக்கு முன்பதாக அல்லது அவனை கொண்டு அந்த சபையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். முதல் முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் அதுல 13வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா நான் வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்மை நடத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுடைய போதகங்களை கவனிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான முறைமைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு விதமான விஷயத்தினுடைய முடிவு அவர்கள் வாழ்க்கையிலே எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அவங்க கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்குகிறார்களா இல்லையா,
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போதிக்கப்படக்கூடிய போதனையின்படி அவர்கள் வாழ்க்கையிலே அநேக விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கவனமாய் ஆராய்ந்து பார்த்து, அவர்களுடைய நடக்கையின் முடிவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து, நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. முதல் காரியம், இப்ப விசுவாசிக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்பி மெய்யாகவே அந்த மக்கள் இணங்கி போகக்கூடாது. அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தாய் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, அவர்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னால போதனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய ஒவ்வொரு விதமான நடக்கைகளை அவர்கள் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த நடக்கையை மட்டுமல்ல, நடக்கையின் முடிவை அவர்கள் பார்க்கணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளிலே அவர்கள் மெய்யாகவே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறார்களா, அப்படி பயன்படுத்தி அதனுடைய ரிசல்ட் எப்படியாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்த பின்புதான் இந்த ஜனங்களை இந்த விசுவாச மார்க்கத்தார் மெய்யாகவே பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சா, ஏதோ ஒரு மேஜிக் ஷோவை போல முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுறாங்களோ உடனே அந்த காரியங்களை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய மக்களுடைய அந்த நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சினிமா பாட்டு பாடினாலும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, அநேக விதமான தேவையற்ற கதைகளை பேசினாலும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, மாய தந்திரங்களை பற்றி பேச ஆரம்பிச்சாலும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, அநேக விதமான அசுத்தமான காரியங்களை பற்றி பேச ஆரம்பிச்சாலும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் ஒரு கூட்ட மக்கள் அந்த ஜனங்கள் உண்மையாகவே உள்ள போய் உட்கார்ந்து கொண்டு கரங்களை தட்டி அந்த காரியங்கள் யாவற்றையும் ரசிக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இப்ப வசனத்துல ஒரு விசுவாசியினுடைய முக்கியமான பணி என்னன்னு சொன்னா, சும்மா நீங்க சபையில போய் உட்கார்ந்த உடனே அப்படியே போய் உட்கார்ந்து கொண்டு சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. நீங்க செய்ய வேண்டிய முதல் பணி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்களை நடத்தக்கூடிய மக்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் ஆழமாய் பாருங்கள். அவங்க உண்மையிலேயே இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறதற்கு அவர்கள் தகுதியான ஒரு மக்களா இருக்கிறார்களா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் காணப்பட ஆரம்பிக்கிறதா, அவங்க எதை பேசுறாங்க அதையே தங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமா இருக்கிறது உண்டானால் நீங்கள் அவர்களை பின்பற்றக்கூடாது. அதுதான் விசுவாசிகளுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால், கவர்ச்சிகரமா ஏதாகிலும் ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிக்க துவங்கினால் விசுவாச ஜனங்கள் உடனே அப்படியே எல்லா விதமான காரியத்தை விட்டுட்டு அவர்களை பின்பற்றி கடந்து போகக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பொல்லாங்காய் தோன்றக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டு நீங்களும் நானும் விலகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கடைசி நாட்களில் நிறைய பொல்லாங்கான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அநேக விதமான விசுவாசத்திலே தளர்வை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். மட்டுமல்லாம அங்கு காணப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துல பார்க்கணும். அப்ப வேதத்துல ஆண்டவராகிய தேவன் விசுவாசிகளுக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க ஆழமா ஆராய்ஞ்சு பாருங்க. அவைகள் உங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவானதாய் காணப்பட ஆரம்பித்தால் அவைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய நடக்கைகளை நீங்கள் ஆழமாய் மெய்யாகவே ஆராய்ந்து பார்த்து, அவங்க வசனத்தை பேசுறாங்க, வசனத்தை போதிக்கிறாங்க, வசனத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அறிவுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அறிவுறுத்தக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதான்னு பார்க்கணும். அவங்க ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பேசுறாங்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை நிரூபித்து காண்பிக்கிறார்களா, கர்த்தருடைய சாயலை அவர்கள் மூலம் பார்க்க முடிகிறதா, விசுவாசத்தை பத்தி பேசுறான், அவனே விசுவாசியா இருக்கிறானா இல்லையா, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறான், அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் காணப்படுகிறதா. ஒவ்வொரு விதமான விசுவாச மார்க்கத்தாருக்கும் தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அப்படின்னா, இப்ப திருச்சபைகளை நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பித்தா பல விதமான ஊழியக்காரர்கள் உள்ள கொண்டு விடுகிறதை பார்க்க முடியும். இப்போ ஒவ்வொரு விதமான ஊழியர்களை கொண்டு போய் அந்த சபையில கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நேரத்தில் என்ன விதமான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். சில ஊழியர்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட காணப்படக்கூடிய மக்களா நிற்பாங்க. பலவிதமான மக்கள் பேருக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களா இருக்கிறத பார்க்க முடியும். சில ஜனங்களுக்கும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைக்கும் சம்மதமே இல்லாத இருக்கக்கூடிய மக்கள் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறத பார்க்க முடியும். அப்ப அந்த விசுவாச மார்க்கத்திலே காணப்படக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், உள்ள போய் சபையில போய் உட்கார்ந்த உடனே சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைகளின் ஆடம்பரங்களையோ கவர்ச்சிகரமான நிலைகளையோ பார்க்கக்கூடிய மக்களாய் அல்ல, அவர்கள் நடக்கைகளையும் அவைகளின் முடிவுகளையும் சிந்தித்து பார்த்து அவைகள் நலமானதாய் இருந்தால் நீங்கள் அவைகளை பின்பற்ற வேண்டும். அதுதான் ஒரு விசுவாசிக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பணி. இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைகளை பாருங்க. விசுவாசிகள் அந்த மாதிரியான பணிகளின் ஊடாக கடந்து போறாங்களா, ஏதாகிலும் ஒரு தவறான உபதேசங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அங்கு அந்த மேடையில் நின்று பேசப்படக்கூடிய வார்த்தைகளின் மூலமாய் இந்த ஜனங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தாலும் அதை பற்றி எந்த விதமான அக்கறையுமே இல்லை.
அவங்க ஏதோ வந்தாங்க, ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறாங்க, இல்லை இல்லை. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நீங்க போய் ஒரு திருச்சபையில போய் நீங்க பங்கு பெற ஆரம்பிச்சாலே, ஒருவேளை நீங்கள் அந்த சபை நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தூங்க ஆரம்பிச்சாலும் கூட உங்கள் ஆவியிலே அந்த வித்து உள்ள போய் விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிதைந்து போக ஆரம்பிக்கிறத பார்த்துருவீங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், விழிப்பு நிறைந்த ஒரு விசுவாசியாய் அவனுடைய நிலைகளை அவன் மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சொல்லப்படக்கூடிய எல்லா விதைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலத்தை போல் அவனுடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. அதுல கேடு உண்டாக்கக்கூடிய விதைகளும் உள்ள வர முடியும். அதுல அநேக விதமான நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கக்கூடிய விதைகளும் உள்ள வர முடியும். அங்கே அநேக விதமான விசுவாசத்திற்கு விரோதமான விதைகளும் உள்ள வர முடியும். எந்தெந்த விதைகள் தேவனுக்கு பிரியமானது, எந்தெந்த விதைகள் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் பெற்றவனாய் ஒவ்வொரு விசுவாச மார்க்கத்தானும் காணப்பட வேண்டும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? சபையில அவன் அவ்வளவு தூரம் விழிப்புள்ளவனாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை ஒரு ஊழியனை ஒருவன் பின்பற்ற ஆரம்பிக்கிறது முன்பதாக அவன் என்ன செய்யணுமா? அந்த ஊழியக்காரனுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அந்த மனுஷன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவன் உண்மையிலேயே எனக்கு முன்பதாக என்னை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு போதகனாய் இருப்பானா? அவனுடைய நடவடிக்கைகளின் எல்லா விதமான நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். சொல்லக்கூடிய எல்லா விதமான காரியத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டு மந்தையை போல நான் கடந்து போக மாட்டேன். நான் அவைகள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து இவன் உண்மையிலேயே இவன் சொல்லும் வார்த்தைக்கும் இவன் பேசக்கூடிய பிரசங்கத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்களை இந்த ஜனங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கின்றார், அவருடைய எல்லா விதமான கிரியைகளையும் ஜனங்களுக்கு முன்பதாக ஓப்பனாக பேசிட்டு அவர் சொல்லுகின்றார், நீங்களும் கூட என்னை பின்பற்றக்கூடிய மக்களாய் மாறுங்கள் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லா விதமான நிலைகளிலும் தங்கள் வாழ்க்கையை சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்கிறாங்க. இந்த சாட்சியின் வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாராமல் யாரையாகிலும் இந்த விசுவாச மார்க்கத்தார் பின்பற்றினா வழி விலகி போயிடுவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு விதமான கனிகளை ஆராய்ஞ்சு பார்க்காம, அவங்களுடைய ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகளை ஆராய்ஞ்சு பார்க்காம, திடீர்னு சொல்லி வரக்கூடிய ஏதாகிலும் ஒரு காரியத்தை அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அவர்கள் விசுவாசத்தின் நிலைகளை விட்டு விழுந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி நாட்கள்ல விசுவாசிகளுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான போர்ஷன் என்ன, முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்மை நடத்தக்கூடிய மக்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒன்று, நமக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லா விதமான வார்த்தைகளை நீங்கள் அப்படியே சோதித்து பாராமல் அப்படி அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவைகள் எனக்கு நன்மை தரக்கூடியதா இருக்குமா? இவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை உங்களோடு கூட அவர்கள் பேசுகிறது உண்டானால் அவர்களுடைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்களேன். அப்ப விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு இந்த கடைசி காலத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரொம்ப விழிப்புள்ளவர்களாக எல்லா காரியத்திலும் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து இவர்கள் நலமான ஒரு காரியமாய் இருக்கிறதா, கர்த்தராகிய தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை தானா, சொல்லக்கூடிய மனுஷனுடைய நிலைகள் எப்படிப்பட்டது, அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவன் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கை நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறதா, சொல்லும் வார்த்தைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சபையில போய் ஒரு விசுவாசி உட்கார்ந்தா செய்ய வேண்டிய காரியத்தை பாருங்க. இவன் இத்தனை விதமான வேலைகளின் ஊடாக கடந்து போனா இவனுக்கு மற்ற காரியங்களை பற்றி இங்கும் அங்கும் அலைந்து போகிறதுக்கு நேரம் எங்கே இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து நலமானவைகளை பின்பற்றக்கூடிய விசுவாச மார்க்கத்தார்களாக நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்கள் ஆவிக்குரிய நிலைகளையும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளையும் எந்த விதமான தப்பிதமும் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ள நம்மால் முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். 1 யோவானின் புத்தகத்துல அதுல 5வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானம் வாசிக்க கவனிங்க. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவனுடைய குமாரனை குறித்தும் கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே அவரை பொய்யராக்குகிறார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்கக்கூடிய பணி ஒரு விசுவாசியினுடைய பணி.
வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை அவன் தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். எந்த சாட்சியை தனக்குள்ளே அவன் கொண்டிருக்கிறான்? அவர் உண்மை உள்ளவர் என்கிற சாட்சியை அவன் தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனும் அந்த சாட்சியை மெய்யாகவே தனக்குள் கொள்ளாமல் இருக்கிறதுனால ஆண்டவராகிய தேவனை அவன் மெய்யாகவே பொய்யராக நிரூபித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறான். நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய இரண்டாவது பணி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியினுடைய நிலைகளும் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். என்னுடைய நடக்கைகள்ல ஒருவேளை கர்த்தராகிய தேவன் உண்மையற்ற நிலைகளை மெய்யாகவே புறம்பே தள்ளக்கூடிய ஒரு தேவன் என்பதை போல நான் மற்ற மக்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனுடைய கிறிஸ்தவம் என் நிமித்தமாய் தூஷணத்தின் கூடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு விசுவாசியை கொண்டுதான் எல்லா விதமான சபையினுடைய தன்மைகளை ஜனங்கள் மெய்யாகவே ஆராய்ச்சி பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஈஸியா அந்த ஒரு காரியத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு வகுப்புல அதாவது இந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வகுப்பில் வரக்கூடிய அந்த இன்ஸ்பெக்ஷனுக்குரிய அந்த ஜனங்கள் உள்ள வரக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த ஜனங்கள் நேராக வந்து ஆசிரியரை உட்கார வச்சு ஆசிரியர்கிட்ட அநேக விதமான கேள்விகளை கேட்கறது இல்லை. அதுல ஒரு மாணவனை கேள்வி கேட்டாலே போதும் அந்த வகுப்பு எப்படிப்பட்டது என்பதை அந்த 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 அதாவது அந்த அதிகாரி மெய்யாக விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் ஒரு சபையில் இருக்கக்கூடிய போதகனை அழைச்சு கேட்க வேண்டியதில்லை. அந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒரு விசுவாசியை நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதும் அந்த சபையிலே கர்த்தராகிய தேவன் உண்மை உள்ளவராய் நிரூபிக்கப்படுகிறாரா இல்லையா என்பதை அந்த சபைக்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையை சான்றாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா, என் வாழ்க்கையிலே கிறிஸ்துவாகிய தேவன் சொன்ன ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை நிறைவாக்கு கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்கிறேன்னா, கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நிரூபித்து காண்பிக்கிறேனா, அன்பிலே அவர் உண்மை உள்ளவராக, நீதியிலே அவர் உண்மை உள்ளவராக, பரிசுத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராக, தாழ்மையிலே அவர் உண்மை உள்ளவராக, சகோதர சிநேகத்திலே அவர் உண்மை உள்ளவராக, எல்லா விதமான மக்களையும் அன்பினால் ஈர்த்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே உண்மை உள்ளவராக இந்த இயேசுவை நான் என் கிரியைகளினால் நிரூபித்து காண்பிக்கிறேனா, இதுதான் ஒரு விசுவாசிக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பொருள். இப்ப நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா இல்லையா? நம்முடைய நிலைகளை நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். என் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள ஒரு தேவன், அது எல்லா ஜனங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனால் என் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து இடரல் அடைய ஆரம்பித்தால் நான் அவரை மெய்யாகவே பொய்யராக மாற்ற ஆரம்பிக்கின்றேன். அந்த வசனத்துல இரண்டாவது போர்ஷன் என்ன விதமான வார்த்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாமல் போனதினால் அவரை அவன் பொய்யராக்குகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை தான் ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஒண்ணு, உன் வாழ்க்கையின் மூலம் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று நிரூபித்து காண்பிக்கப்படுகிறாரா, இல்லை என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையின் மூலம் பொய்யராக மெய்யாகவே நிரூபித்து காண்பிக்கப்படுகிறார். இந்த ரெண்டு காரியத்தை தான் ஜனங்களுடைய கண்கள் பார்க்கிறது. ஒரு சபையில ஒரு மனுஷன் உள்ள வந்த உடனே சபையில் இருக்கக்கூடிய போதகனை அவனுடைய கண்கள் பார்க்கறதுல, சபையிலே காணப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தாரை அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஏன்னா அவங்க விசுவாசிகளுக்குள்ளதான் போய் உட்கார்றாங்க. உட்காரக்கூடிய நேரத்துல அவர்கள் உங்கள் கிரியைகளை அவர்கள் மெய்யாகவே ஆழமாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் எதை அவர்கள் பார்க்கிறாங்க? ரெண்டு விஷயத்தை தான். ஒன்று, நீங்கள் ஆராதிக்கும் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு காண்பிக்கிறீர்களா, இல்லாட்டி நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவனை அவர்களுக்கு முன்பதாக பொய்யராக நிரூபித்து காண்பிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாகிலும் ஒன்றைத்தான் உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். அப்போ உண்மை உள்ளவராக நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்றால் அவரை போல எல்லா விதமான நிலைகளும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தின் ஊடாக வந்தாதான் ஆண்டவராகிய தேவனை உங்களாலும் என்னாலும் உண்மை நிறைந்த ஒரு தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்க முடியும். அவரை போல நீங்கள் பேசக்கூடிய ஒரு மக்களாக, அவரை போல நீங்கள் பார்க்கக்கூடிய மக்களாக, அவரை போல பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு மக்களாக, அவரை போல சகோதர சிநேகத்திலே நிறைந்த ஒரு மக்களை போல, அவரை ஆண்டவராகிய தேவனை போல மன்னிக்கக்கூடிய ஒரு மக்களாக, இப்படி கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் பிரதிபலிச்சு காமிச்சாதான் தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவர்கள். ஏனென்றால் அவருடைய காரியங்களை உண்மையாக்கக்கூடிய நிறைய சாட்சிகள் நாங்கள் பார்க்கிறோம் என்று ஜனங்கள் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் மாறுபட்ட நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் வரக்கூடிய மனிதன் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும்படிக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் உண்மை நிறைந்தவை.
அதுல மாற்று கருத்து ஒண்ணுமே இல்லை. அவர் பரிசுத்தத்தை பற்றி பேசினார், அது ஒரு உண்மை. அவர் நீதியை பற்றி பேசினார், அது ஒரு உண்மை. இனி வரக்கூடிய காலங்களை பற்றி பேசினார், அது உண்மை. ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய இரண்டாவது பொறுப்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான மக்களுக்கு இடரலை நான் தருகிறது உண்டானால் நான் அவரை பொய்யராக மெய்யாகவே அந்த ஜனங்களுக்கு முன்பதாக காண்பிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் ஜனங்களால் தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, ஈஸியா இந்த ஒரு வார்த்தையின் மூலம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். நான் ஆண்டவராக தேவனை உண்மை உள்ளவராக அல்ல, பொய்யராக ஜனங்களுக்கு முன்பதாக திரித்து காண்பிக்கிறேன். அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த நாட்கள்ல அநேக விதமான ஜனங்கள் கிறிஸ்துவத்தை குறித்து மெய்யாகவே இடரல் அடைந்து போகிறதற்கு என்ன காரணம் என்றால், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய ஒவ்வொரு விதமான விசுவாச மார்க்கத்தானும் அவரை உண்மை உள்ளவனாக இல்லாம அவரை பொய்யராக நிரூபித்து காண்பிக்கின்றார். இதனாலதான் திருச்சபைகள் இந்த நாட்களிலே மெய்யாகவே வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகாம நலிவை நோக்கி கடந்து போகிறதுக்கு காரணம் அதுதான். தேவனுக்கு பிரியமான காரியமாக சபையினுடைய நிலைகள் காணப்படாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கு காணப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் எடுத்து பார்த்தா, அவர் ஆண்டவராக தேவனை அவர்கள் உண்மை உள்ளவர்களாக அல்ல, உண்மை உள்ள ஒரு தேவனாக அல்ல, அவரை அந்த ஜனங்கள் பொய்யராக மெய்யாகவே நிரூபிச்சு காண்பிக்கிறார். இதனாலதான் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவத்தின் நிலைகள் வளர்ச்சியின் கூடாக கடந்து போகாது இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது வேலை என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையின் மூலம் இயேசுவை நான் ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி நிரூபித்து காண்பிக்க. ரெண்டு விஷயத்துல நம்ம நிரூபிச்சு காமிக்க முடியும். ஒன்னு, அவரை ஆண்டவராக தேவனை உண்மை உள்ளவராக, இல்லை என்றால் நாம் ஆண்டவராக தேவனை பொய்யராக. இந்த ரெண்டு காரியத்துலதான் கர்த்தராக தேவனை உங்களாலும் என்னாலும் நிரூபித்து காண்பிக்க முடியும். நீங்க கர்த்தராக தேவனுடைய நாமத்தை ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி நிரூபித்து காண்பிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை எப்படிப்பட்டதாய் விளங்க ஆரம்பிக்கிறது? நீங்கள் சத்தியத்தை கைக்கொண்டு அவைகளின்படி உங்கள் வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வர ஆரம்பிச்சா தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உண்மை உள்ளவராக நிரூபித்து காண்பிக்க முடியும். நீங்க கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்கள் மனம் போன போக்கின்படி கடந்து போக ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மெய்யாகவே நீங்கள் தூஷிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மட்டுமல்ல, அவரை பொய்யராக ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். இப்ப ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு சாட்சிகளாக கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். எதற்கு சாட்சிகள்? அவர் உண்மையுள்ளவர் என்பதை பற்றி நிரூபித்து காண்பிக்க வேண்டிய ஒரு சாட்சி. ஆனா இன்றைக்கு நான் சத்தியத்தை கைக்கொள்ளாமல் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் அவரை பொய்யராக்குகிறேன். அவருக்கு முன்பதாக நான் பரிசுத்தத்தை கைக்கொள்ளாமல் ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவனை நான் பொய்யராக்குகிறேன். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தாழ்மையற்ற ஒரு நிலைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் நான் அவரை பொய்யராக மாறப்பட ஆரம்பிக்கின்றேன். அப்ப என்னுடைய கிரியைகளினால் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, இதுதான் சபையிலே காணப்படக்கூடிய மகா பெரிய ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராக காணப்படக்கூடிய அநேக விதமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள். இப்ப சாத்தான் எப்படிலாம் காரியத்தை செய்யறான் பாருங்க. என்னை ஆண்டவராகிய தேவன் சாட்சியா வச்சார். எதற்கு சாட்சியாக வைத்தார்? எல்லா ஜனங்களும் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக விளங்க வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சி? வேதம் சொல்கிறதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய தேவனை நம்பி அவருக்கு ஏற்றவண்ணமாய் கடந்து போய் அவரை உண்மை உள்ளவராக நிரூபித்து காண்பிக்க நீங்கள் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழணும். ஆனா இன்றைக்கு நாம் நம்முடைய கிரியைகளினால் நம்முடைய வாயில பேசுறோம், ஆனால் என்னுடைய கிரியைகளினாலேயோ நான் அவரை பொய்யராக நிரூபித்து காண்பிக்கிறேன். இதுதான் பெரிய ஒரு வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். அப்ப நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை எப்படி நான் ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்கிறேன்? ரெண்டு வழிதான் உண்டு. ஒன்று, கர்த்தரை உண்மையாக நிரூபித்து காண்பிக்கலாம், இல்லை என்றால் பொய்யராக நிரூபித்து காண்பிக்கலாம். நீங்கள் என்ன விதமான காரியத்தின் ஊடாக கர்த்தராகிய தேவனை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறீங்க? உங்களுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? உங்கள் நிமித்தம் கிறிஸ்தவம் தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் நிமித்தம் உங்கள் சபையிலே காணப்படக்கூடிய நிலைகளை ஜனங்கள் வெறுக்க ஆரம்பித்தால், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு உண்மை என்கின்ற ஒரு சாட்சியாக அல்ல, பொய்யராக மாறப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்னுடைய நடக்கைகளை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நான் எதை நோக்கி நான் பயணம் பண்ணுகிறேன்? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நாமத்தை எப்படிப்பட்ட விதமாய் ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்கிறது? இதனால் காலங்கள் தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 11வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நிதானமா வாசிக்க கவனிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. 2வது வசனம், அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நல்ல சாட்சி உடையவனாய் தன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
கர்த்தராகிய தேவனை நம்பக்கூடிய நம்பிக்கையில எல்லா மக்களுக்கு முன்பதாக நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். ஒரு விசுவாச மார்க்கத்தாருக்கு தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாட்சி பெற்றவனாக. எதுல நல்ல சாட்சி பெற வேண்டும்? விசுவாசத்துல அவன் நல்ல சாட்சி பெற்றவனாக விளங்க வேண்டியது அவசியம். விசுவாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதாக நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இப்போ உதாரணமாக காலையில 10 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னா, நீங்க 10:30 மணிக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா, நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே கர்த்தராகிய தேவனை மறுதலிக்கிறீங்க. ஏன்னா உண்மையிலே கர்த்தராகிய தேவன் 10 மணிக்கு ஆராதனை என்றால் சரியாக 9:58 நிமிஷத்துக்குலாம் கர்த்தர் உள்ள வந்துருவார். அப்ப நீங்க ஆண்டவராகிய தேவன் வந்துவிட்டார் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் இருந்துச்சுன்னா, நீங்க எப்படி 10:30 மணிக்கு உள்ள வருவீங்க? யோசிச்சு பாருங்களேன். அப்ப நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தை மறுதலிக்கின்றேன். கர்த்தராகிய தேவன் உள்ள வந்து உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்துல சபையிலே இங்கும் அங்கும் நான் எழுந்து நடமாட ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நான் நம்ப முடியாமல் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். அதனால தானே ஆண்டவராகிய தேவன் அந்த ஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கிறது உண்டானால் தேவனுடைய பிரசனத்தை நான் எப்படி அலட்சியப்படுத்த முடியும்? கர்த்தராகிய தேவனுடைய மகிமை அந்த இடத்திற்குள்ளாக நிற்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை இறங்கி வரும் பொழுது எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க அந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட மகிமை இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த திருச்சபையில இங்கும் அங்கும் நீங்கள் உலாவிக் கொண்டு வருகிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தர் பேரிலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நல்ல சாட்சி இழந்து போக ஆரம்பிக்கிறீங்க. மூன்றாவது, அந்த கர்த்தருடைய சபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க அதாவது அந்த சபை முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய சபைகளை நம்ம பார்க்க முடியும். சபை முடிகிறதுக்கு முன்னாலே எல்லா விதமான ஜனங்களும் எந்திரிச்சு போயிடுவாங்க, வீடு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய காரியங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் எழும்பி போன பிறகுதான் வசனத்தில் என்ன போட்டுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய மேகம் அந்த வாசஸ்தலத்தின் மேல் மெய்யாகவே தங்கி இருக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. அந்த இடத்துல வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, வாசஸ்தலத்திலே நின்று மேகம் எழும்பும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாளையத்தை விட்டு புறப்படுவாங்க. எழும்புறதுக்கு முன்னால் அவங்க போக மாட்டாங்க. அந்த இடத்தை விட்டு ஆண்டவராகிய தேவன் கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு சைனை கர்த்தராகிய தேவன் காண்பித்த பிறகுதான் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனை மெய்யாகவே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு சபையை பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தினால ஆராதனுடைய பாதி வழியில இருந்துச்சு அவங்க வீட்டிற்கு கடந்து போகிறத பார்க்க முடியும். அவனா என்ன அர்த்தம், தேவனை நான் என்னை அறியாமல் அந்த விசுவாசத்திலே மறுதலிக்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நீங்க அலட்சியமா செய்ய ஆரம்பிச்சா, தேவனாகிய கர்த்தர் பேரில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை மறுதலிக்கிறீங்க. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஊழியத்தை நீங்கள் மெய்யாகவே தவறாய் செயல்படுத்த ஆரம்பித்தால், தேவன் பேரிலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்களும் நானும் மெய்யாகவே அலட்சியப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதனாலே உங்களுக்கும் எனக்கும் நல்ல சாட்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்களேன். நம்ம கையில என்னென்ன விதமான காரியங்கள் கொடுக்கப்பட ஆரம்பிச்சாலும், ஒருவேளை சப்போஸ் அதாவது நம்முடைய ஆலயத்தை அநேக விதமான பழுதுகள் யாவற்றையும் அந்த காரியங்கள் யாவற்றையும் மாற்றக்கூடிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார் வச்சுங்க. அல்லது சின்ன சின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு வேலையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வேலையில் நீங்கள் காண்பிக்கக்கூடிய அலட்சியம் உங்கள் விசுவாசத்தினுடைய நல்ல சாட்சியை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். சின்ன வேலை தான் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய பணி, சின்ன பணி தான் என்றாலும் நீங்க அதில் காண்பிக்கக்கூடிய அலட்சியம், காலதாமதமாய் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் அலட்சியமாய் நினைவு கூறப்படக்கூடியதாக மட்டுமல்லாமல் உங்கள் விசுவாசத்திலே நல்ல சாட்சியை காண்பிக்க முடியாத ஒரு மக்களாக உங்களையும் என்னையும் அது மாற பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்க. ஒரு ஆலயத்துல அநேகம் அதாவது அந்த பாடல் புத்தகத்தை போடக்கூடிய வேலைன்னே வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த பாடல் புத்தகத்தை போடக்கூடிய வேலையில கூட நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் இயங்க வேண்டியது அவசியம். அதுல எந்த விதமான குறைவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலம் செயல்படுத்தி விடாத அளவிற்காக 9:55 வந்து அதாவது அந்த புஸ்தகங்கள் யாவற்றையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் என்கிறதை பற்றி மேல இருக்கக்கூடிய சபை போதகர் பேசி இருக்கிறார் என்று சொன்னால், சரியாக 9:50 உள்ள வந்து நிக்கணும். 9:55 உங்க கையில அதாவது அந்த புஸ்தகங்கள் யாவற்றையும் அந்த சபை போதகர் கொடுக்கக்கூடிய நேரத்துல எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அவசியம். இது கர்த்தருடைய ஆலயத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு வேலையா? இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய பணிவிடையில கர்த்தராகிய தேவனுக்கு செய்யக்கூடிய காரியத்துல நீங்களும் நானும்
உங்களுடைய விஷயத்துல முழு மனதோடு கூட செயல்படுத்த ஆரம்பித்தால் விசுவாசத்தின் நல்ல சாட்சியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இன்னைக்கு நிறைய இடங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சா காணிக்கை போடுகிறது ஒரு அலட்சியம், ஊழியங்கள் பார்க்கிறது ஒரு அலட்சியம், அதன் பின்பதாக பாடல் பாடக்கூடிய விஷயத்துல ஒரு அலட்சியம், வேத புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய பகுதியில ஒரு அலட்சியம். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஒரு வசனம் தவறாக கூட நாங்கள் வாசிக்க கூடாது என்பதை கர்த்தராகிய தேவன் ரொம்ப கண்டிஷனாக பேச ஆரம்பிச்சதுனால அந்த சபையிலே அந்த வாரத்தில் வாசிக்கக்கூடிய போர்ஷனை அந்த வாரம் முழுவதும் நாங்கள் தடையில்லாமல் தவறில்லாமல் வாசித்து நாங்கள் பழகிக்கொண்டு அந்த இடத்துக்குள்ளாக வருகிறது வழக்கம். இப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, சின்ன பொறுப்பு பெரிய பொறுப்பு, அது இரண்டாவது காரியம். ஆண்டவராகிய தேவனுக்குன்னு நீங்களும் நானும் பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். இது எங்க போய் பாதிக்கும் அப்படின்னா, நீங்க இந்த ஒரு காரியத்துல அலட்சியப்படுத்தி அந்த நேரத்துல ஏதாச்சும் வாய்க்கு வந்தது நான் பேசலைங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சா அது உங்கள் விசுவாசத்தின் நல்ல சாட்சியை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். என்ன காரியம் நீங்க செஞ்சிருவீங்க, வேலை முடிஞ்சிடும். ஆனாலும் கூட இதனால் உங்கள் விசுவாசம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கர்த்தருடைய பணினா ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் நீங்களும் நானும் செயல்பட வேண்டியது அவசியம். மோசேக்கு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி மோசே என்கிற மனுஷன் கடந்து போறார். அப்பதான் மோசே முதல்ல கர்த்தருடைய அந்த பிரசனத்தை பார்க்கிறார். ஒரு முச்செடி நடுவில் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே பற்றி எரியக்கூடிய அக்னியாக கர்த்தரை பற்றி மோசேக்கு முதல்ல எந்த விதமான காரியம் அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தால், ஏன்னா அதுக்கு முன்னால எகிப்து நாட்டிலே அந்த மனிதனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சதுனால இஸ்ரவேல இருந்தா கூட கர்த்தரை பற்றி ஓரளவு அந்த மோசையினுடைய மனதிலே அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிஞ்சிருக்க முடியும். ஆனால் எகிப்திலே அந்த மனிதன் வளர்க்கப்பட ஆரம்பிச்சதுனால கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியும் அறியாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டவன் அந்த மோசே. அப்ப அந்த மேல பற்றி எரியக்கூடிய அந்த நெருப்பையும் அதன் பின்பதாக கருகி போகாது இருக்கக்கூடிய அந்த செடியும் அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிட்டு. இது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவேளை ஒரு இடத்துல அதாவது அந்த செடியில அநேக விதமான நெருப்பு பற்ற ஆரம்பிச்சா அந்த செடி மெய்யாகவே கருகி போக ஆரம்பிக்கும். ஆனால் செடி மெய்யாக எந்த விதமான சேதம் இல்லை, இந்த நெருப்பு மற்றும் கொழுந்து விட்டு எரிகிறது என்பதை பற்றி பார்க்கும்படிக்காக பக்கத்துல கடந்து போகின்றார். பார்க்கும்படிக்காக பக்கத்திலே கடந்து போகக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவன் உள்ளே இருந்து ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? நீ நிற்கக்கூடிய இடம் பரிசுத்தமான பூமி, உன் பாதரட்சியை கழற்றி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு சமீபமாக எந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பயபக்தி இல்லாத எந்த விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது உங்கள் விசுவாசத்தை கெட்டுப்போக பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வசனத்தில் என்ன போட்டது? உங்கள் முன்னோர்கள் அதனால் நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. விசுவாசத்துல நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் காணப்படக்கூடிய விசுவாசத்தினாலே அநேகம் விதமான ஜனங்கள் நல்ல சாட்சிகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய கிரியைகள்ல நம்பிக்கையோடு கூட கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அவருக்கு நான் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ஒரு சேவையை நான் செய்யணும். நான் ஜெபிக்கும்படிக்காக உட்காருகிறேன். இது கர்த்தருக்கு முன்பதாக நான் செய்யக்கூடிய ஒரு பணி. இந்த காரியத்தை மற்ற மக்களுடைய கண்கள் பார்க்கல, ஆனால் கர்த்தராகிய தேவன் பார்க்கிறார். இந்த நம்பிக்கை தான் என் விசுவாசத்திலே நல்ல சாட்சியை உருவாக்கும். நான் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு பணியாய் காணப்பட ஆரம்பிச்சால், மக்களுடைய பார்வைக்காக நான் வேலைகளை செய்யாம கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நான் பணிகளை செய்ய ஆரம்பிச்சாதான் தேவனாகிய கர்த்தரால் இந்த விசுவாசத்திலே நல்ல சாட்சியை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசனத்துல பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வசனத்துல விசுவாசிகளுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய மூன்றாவது பொறுப்பு என்னன்னு பாருங்க. என்னென்ன விதமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கரங்களை நம்பி தந்திருந்தாலும் அந்த பொறுப்பிலே ஒரு உண்மைத்தன்மையை காண்பீங்க. ஒரு அலட்சியத்தை காண்பிக்காதீங்க. அதுல நீங்கள் முதன்மையாக நீங்கள் அந்த காரியங்களை மெய்யாகவே வேண்டி விரும்பி வாஞ்சித்து அந்த காரியங்களை செயல்படுத்தும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாய் காணப்பட ஆரம்பித்தால் தேவையற்ற வம்பு வழக்குகளில் நீங்களும் நானும் ஒரு நாளும் உள்ளவே போக மாட்டோம். தேவையற்ற வம்பு வழக்குகள் எதனால வருது? இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு அலட்சிய போக்கோடு கூட கர்த்தராகிய தேவனுக்கு நான் ஊழியத்தை செய்ய வேண்டும். செய்கிறதற்காக நான் என்ன விதமான காரியத்தை செய்ய போகிறேன்? அந்த நேரத்துல காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆராதனை நேரம் வரக்கூடிய அந்த நேரத்துல நின்று கொண்டு மேடையிலே நின்று கொண்டு அந்த ஆராதனைக்கு தேவையான பாடல்கள் யாவற்றையும் அப்பதான் நான் உட்கார்ந்து எடுக்க ஆரம்பிப்பேன். அந்த செய்திக்குரிய எல்லா விதமான குறிப்பையும் அந்த மேடையில நான் உட்கார்ந்து அந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பேன். இது எவ்வளவு அயோக்கியமான ஒரு காரியம் பாருங்க. தேவனுடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால இந்த உலகத்துல எத்தனையோ விதமான வேலைக்குரிய காரியங்களை செய்கிறதுக்கு முன்பதாக அந்தரங்கத்துல அநேக விதமான அந்த காரியங்களை அவர்கள் பயிற்றுவித்து அந்த காரியங்களின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும்.
அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவைகளை திரும்ப திரும்ப செய்து ஸ்டேஜில் வந்து அந்த காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனா ஒரு கர்த்தருடைய மனிதனாய் காணப்படக்கூடிய ஒரு விசுவாச மார்க்கத்தானாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருடைய பணிகளை எவ்வளவு அலட்சியமாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம்னு பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு பணியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த பணிக்கும் கூட நீங்களும் நானும் அந்த பணிக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தும்படிக்காக நீங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அந்த ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தின் மூலமாக கடந்து போகும். ஒரு சின்ன ஒரு வேலை தான், ஒரு சின்ன ஒரு காரியம் தான் என்றாலும் கூட அந்த நம்பிக்கையும் அந்த பக்தியும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் நம்முடைய விசுவாசத்திலே நல்ல சாட்சியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி பாருங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனை வேலையை நீங்களும் நாள் அலட்சியமா செய்ய ஆரம்பிக்கிறோம்னு பாருங்க. இந்த அலட்சியமான காரியத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து தேவனுக்காக நான் செய்கிறேன் என்பதை பற்றி தான விசுவாசமற்ற ஒரு நிலைதான் காரணம். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணி கர்த்தருக்கு செய்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்னை அறியாத ஒரு பயமும் நடுக்கம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பற்றி பாருங்க. வசனம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல அதுல 4வது அதிகாரம் 9வது வசனம் துவங்கி 12வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் அதுல 4வது அதிகாரம் அதுல 9வது வசனம் துவங்கி 12வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நான் வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்களே. 10வது வசனம். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடு எங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். 11வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. 12வது வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். முக்கியமா நம்ம வந்து அடிக்கடி பேசிட்டு வரக்கூடிய இந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் சொந்த அலுவல்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதைத்தான் அவர் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். புறம்பே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை யோகியமாய் நினைவு கூறும்படிக்காக, உங்களுக்கு விரோதமாக எந்த விதமான பிராதுகளையும் அவர்கள் சொல்லாதிருக்க வேண்டும் என்றால் உங்கள் சொந்த அலுவல்களிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாய் இயங்குங்கள். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 9வது வசனத்திலிருந்து. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. 10வது வசனம். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். 11வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி. 12வது வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். முக்கியமான காரியத்தை அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அமைதல் உள்ளவர்களாய் இருங்கள். அமளி பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அநேக விதமான மூர்க்கமான காரியத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையை பாருங்க. இந்த மாதிரி அமளி பண்ணக்கூடிய காரியங்கள் அநேகம் கலகங்களை உருவாக்கக்கூடிய காரியங்களானதான் கர்த்தருடைய சபை இந்த நாட்களிலே மெய்யாகவே தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஜனங்களால் தூஷிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவன் செய்த கிரியைகளுக்காக ஜனங்கள் தூஷிக்கல. ஆனால் நீங்களும் நானும் அயோக்கியமான காரியத்தை செய்கிறதுனால ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு வசனத்தையும் பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 4வது வசனத்திலும் இதே விதமான காரியங்களை பற்றி நாம வாசிக்க முடியும். வசனம் என்ன போட்டது? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது பாருங்கள். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அவனுக்கு ஏற்றவனாய் தன் நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ளணும். தண்டில ஒரு மனுஷன் வந்து அந்த சேவகத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எழுதி கொள்கிறது உண்டானால் அவனுக்கு ஏற்றவனாய் தன் நிலைகளை அவன் மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவனுக்கு மற்ற காரியங்களை பற்றிதான எந்த விதமான கவலையின் மூலமாக அந்த மனுஷன் உள்ள போகக்கூடாது. என் கையில வந்து என்னுடைய எஜமான் என்ன வேலையை தந்திருக்கின்றார், இந்த வேலையில் நான் என்னுடைய முழு அந்த தன்மைகளை நான் காண்பிக்க வேண்டும். என்னுடைய கையில என்னுடைய எஜமான் என்ன பொறுப்பு தந்திருக்கிறார். அதாவது அந்த திராட்சை தோட்டத்துல வரக்கூடிய அநேக விதமான பறவைகள் யாவற்றையும் விரட்டக்கூடிய ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க.
இந்த வேலையை தவிர்த்து அந்த திராட்சை தோட்டத்தில் காணப்படக்கூடிய மற்ற காரியங்களை பற்றி அவன் எந்த விதமான கவலையும் படாமல், அவன் போய் எஜமான்ட்ட போய் நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த திராட்சை தோட்டத்துக்கு தேவையான உரத்தெல்லாம் நீங்கள் வந்து போடாமல் போயிட்டீங்க எஜமானே, இந்த திராட்சை தோட்டத்தில் காணப்படக்கூடிய அநேக விதமான கனிகளுக்குரிய காரியங்கள் ஒன்றையும் நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்க என்கிறதை பற்றி அவன் பேசுகிறது உண்டானால் எஜமான் மெய்யாகவே வருத்தம் அடைந்து அந்த மனிதனை அந்த பொசிஷனை எடுத்து மெய்யாகவே தூக்கி எடுக்கிறதை பார்க்க முடியும். உன் கையில் என்ன விதமான வேலையை எஜமான் தந்திருக்கிறார், இந்த வேலையிலே உண்மையாக நீ காணப்பட வேண்டும். இந்த வேலையை தவிர்த்துட்டு அந்த மாதிரி, அதாவது அந்த கனிப்பறிப்பினுடைய வேலையை செய்யக்கூடிய மனுஷனை போய் எஜமானுக்கு முன்பதாக நீங்களும் நானும் குற்றம் சுமத்த ஆரம்பித்தால் எஜமானுடைய கோபத்திற்கு நீங்களும் நானும் ஆளாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வசனத்துல என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், என்ன காரியத்திற்காக நீ மெய்யாகவே சேவகம் எழுதி கொள்ள ஆரம்பிச்ச. அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, அவன் எதுக்காக என்ன காரியத்தை நீ வந்து வேலை செய்யணும்னு சொல்லி சேவகம் எழுதி கொண்டானோ அவனுக்கு ஏற்றவனாய் இவனுடைய நிலைகளை அவன் பாதுகாத்துக் கொள்ளும். அவன் வந்து மற்றவனுடைய அலுவலகங்கள் உள்ள போகக்கூடாது. அவன் என்ன காரியத்தை உள்ள அந்த வேலையை செய்யறன்னு சொல்லி ஒப்புக்கொண்டானோ அந்த வேலையிலேயே அவன் உண்மை உள்ளவனாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப விசுவாச மார்க்கத்தாருக்கு இந்த நாட்களில், கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து தன்னுடைய வேலைகளை விட்டு மற்றவனுடைய காரியங்களை அவர்கள் கவனிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். தனக்கு தேவன் நிறைய வேலைகளை, நிறைய பொறுப்புகளை, நிறைய விதமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். சாட்சியா நடக்கணும், உண்மையா நடக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், என்னுடைய விசுவாசத்துல டேமேஜ் வராமல் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், எந்த தீமையான வழிகளின் ஊடாக, இதெல்லாம் வந்து ஒரு விசுவாசி தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பையும் விட்டுட்டு மற்றவனுடைய அலுவல்களிலே அவன் மெய்யாகவே நுழைந்து அவனை எஜமானுக்கு முன்பதாக குற்றம் பிடிக்க ஆரம்பித்தால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய திட்டம் என் மூலமாய் கெட்டு போகப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான் தான் அந்த காரியத்திற்கு ஒரு இடையூறாக காணப்பட ஆரம்பிக்கிறேன். அவன் அந்தந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே போதும். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி என்ன, அந்த பணியிலே நீங்களும் நானும் செவ்வனவே அந்த காரியங்களை செஞ்சு முடியும். அடுத்தவனுடைய பணிக்குரிய காரியங்களை விசாரிக்கக்கூடிய எஜமான் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிடுவார். அவனுடைய பணிகளை பற்றி நீங்களும் நானும் கேட்கறதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரம் நம்முடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படும். அப்போ ஒரு விசுவாசியினுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன, சொந்த அலுவல்களை மட்டும் பாருங்கள் என்கிறது கர்த்தருடைய வேதம். தன்னுடைய நிலைகளை அவர்கள் மெய்யாகவே ஆராய்ந்து பார்த்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய முழு எஃபிஷியன்சியை அந்த ஜனங்கள் காண்பிக்கணும், தன்னுடைய முழு பலத்தை அவங்க காண்பிக்கணும். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் அரைகுறையான ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகாம என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பில் நான் முழு தன்மையை கர்த்தருக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். இந்த நிலைகளிலே ஒரு விசுவாசி கடந்து போக ஆரம்பிச்சாலே சபையினுடைய வளர்ச்சியின் விகிதம் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்ப பிழைப்புக்கடுத்த வேலைகள் அல்லது தேவையற்ற வேலைகளில் விசுவாசிகள் தலையிடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து தன்னுடைய வேலையை பற்றி அலட்சியமாகவும் மற்றவனுடைய வேலையை குறித்து அவன் குற்றம் சாட்டும்படிக்காகவும் அவன் கடந்து போக ஆரம்பித்தால் தான் சபையிலே அநேக விதமான தாறுமாறுகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யூனிவர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா விதமான அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் அதனுடைய பாதையிலே ஓடும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அதாவது மெய்யாகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல சூரியனை சுற்றி இத்தனை விதமான கோள்கள் சுற்றி வர வேண்டும் என்கிறது, அதன் நீள்வட்ட பாதையை சுற்றி வர வேண்டும் என்கிறது தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்மானம். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு கோள் அதனுடைய ஓட்ட அந்த சாலையை விட்டு விலகி இன்னொரு சாலைக்குள்ளாக ஓடுகிறது உண்டானால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன திட்டத்தை நமக்கு வந்து வடிவமைச்சிருக்கிறாரோ இதை தாண்டி அடுத்தனுடைய காரியத்துக்குள்ளாக நீங்க உள்ள போகக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை நம்ம சுத்திட்டு வந்துடணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேலையினுடைய முழுமையை நம்ம காண்பிக்க வேண்டுமே தவிர என்னுடைய பாதையை விட்டு நான் வேறொரு அந்த பிளானட் போகக்கூடிய அந்த பாதையில் நான் பயணித்தால் என்ன நடக்கும், எங்காகிலும் ஒரு பெரிய ஒரு மோதல் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். யூனிவர்சினுடைய சிஸ்டமே மெய்யாகவே செயலிழக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சபைகள் செயலிழந்து போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்கள் தான் காரணம். கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுது. மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரம்னு என்ன அர்த்தம், அது எல்லா விதமான யூனிவர்சல்ல ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சிஸ்டமேட்டிக்கான காரியத்திலே அநேக விதமான தீமைகளை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்கள். இது என்ன காரியத்தை செய்கிறது, ஏதாகிலும் அதாவது அந்த டிராக்கின் ஊடாக கடந்து போய் ஏதாகிலும் ஒரு கிரகத்தோடு கூட மோதி அங்கு பெரிய ஒரு நாசத்தை உருவாக்கக்கூடிய சத்துவம் பெற்றது இந்த மாதிரி மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்கள்.
இந்த மாதிரி நீங்களும் நானும் கடந்து போகிறது உண்டானால் அநேகம் சபைகளுக்கு நீங்களும் நானும் இடரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடும். அதைத்தான் கர்த்தர் சொல்கின்றார், உனக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலையில் நீ பொறுப்பாட்டி சரியா செய்யும். அந்தந்த காரியங்களை உன்னுடைய முழு பலத்தை நீ காண்பி. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை, அந்த விளைச்சல்களை நீ விளைந்து தீர்க்க வேண்டியது அவசியம். அந்த காரியத்தை நோக்கி நீ கடந்து போக ஆரம்பிச்சாலே சபை தன்னுடைய மட்டிலே சரியா இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியத்துல, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4வது அதிகாரம் அதுல 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது கொஞ்சம் ஆழமா கவனிங்க. என்ன போட்டுக்கு பாருங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அடுத்தது ஆண்டவராக தேவன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்திலே ஆண்டவராக தேவன் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறாரோ அதில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. எனக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை நான் யோசிக்க கூடாது. எனக்கு குறைவான ஒரு காரியத்தை பற்றி நான் மெய்யாக என்னுடைய மனதின் ஆழத்திலே நான் அற்பமாக நினைவு கூறக்கூடாது. என்னுடைய மட்டில் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. என் தேவன் இந்த ஒரு பொறுப்பை என்னுடைய கரங்களை நம்பி, என்னுடைய எல்லா விதமான காரியங்களை நம்பி தந்திருக்கின்றார். இதுல நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி அடைய பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு ஆண்டவராகிய தேவன் இப்போ அதாவது இருக்கக்கூடிய ஊழியங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்ப என்னுடைய சகோதரனுடைய ஊழியத்தை நான் பார்க்கிறேன். அவங்க கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அநேக விதமான மக்களால் அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிக்கிறது. என்ன ஆசை வர ஆரம்பிக்கிறது? நானும் இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி அநேக விதமான ஜனங்களுக்கு முன்பாக பெயரையும் புகழையும் எடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட ஆரம்பித்தால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என்னுடைய வழியை விட்டு நான் விலகி போயிடுவேன். வசனத்தில் ஆண்டவராக தேவர் என்ன சொல்லுகின்றார்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனரம்மியமாய் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன விதமான கிஃப்டை கர்த்தர் தந்திருக்கிறார், இதில் ஒரு திருப்தி. எனக்கு என்ன விதமான காரியத்தை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார், இதிலே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்க்கை வாழுகிறது எப்படி? எனக்கு கர்த்தராக தேவன் தந்திருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் இதுல பலவிதமான இடங்கள்ல, பலவிதமான ஊழியங்கள்ல, நிறைய ஊழியங்கள்ல பலவிதமான லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தினூடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ஆனால் நான் நடத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊழியத்துல 2 பேர் மனம் திரும்புகிறதே கடினமா இருக்க ஆரம்பிக்கிறது பார்க்கிறேன். உடனே நான் இவனோடு கூட நான் ஒத்து பார்க்கிறேன். அவன் லட்சக்கணக்கான மக்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். ஆனால் ஒரு 2 ஆத்துமை நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டத்தின் ஊடாக கடந்து போகிறேன் என்று சொல்லி நான் அவனை குறித்து மெய்யாகவே பொறாமைப்படக்கூடாது. என் நிலைகளிலே மனரம்மியமாய் இருக்க நான் பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு விசுவாச மார்க்கத்தானுக்கு தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம். அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எனக்கு என்னென்ன விதமான வேலையை கர்த்தர் தந்திருக்கிறாரோ இந்த வேலையில நான் திருப்தியாக இருக்கணும். இந்த வேலைகளை தாண்டி மற்றவனுடைய வேலைகளை பற்றி நான் பார்க்கக்கூடாது. மற்றவனுடைய காரியங்களை பற்றி நான் யோசிக்க கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள், கர்த்தராகிய தேவன் என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். என்னுடைய தகுதியை அறிந்து இந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அதாவது இப்போ தகுதி இல்லாத ஒரு மனுஷனுடைய கரங்கள்ல ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்தால் அந்த பொறுப்பிலே அந்த மனுஷனால் சரியான விதத்தில் இயக்கத்தின் ஊடாக போக முடியாது. அதனால கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய தகுதிகளையும் அறிந்து அவனுடைய கரங்களில் இந்த மாதிரி பொறுப்புகளை தருகின்றார். ஒருவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணக்கூடிய கர்த்தர், ஒருவனை கர்த்தராகிய தேவன் அப்போஸ்தலனாக அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னொரு மனுஷனை போதகனாக அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னொரு மனுஷனை மேய்ப்பனாக அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னொரு மனுஷனை சுவிசேஷகனாக அபிஷேகம் பண்ணுகிறார். இதுல போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒருவரோடு கூட சண்டை போடக்கூடிய மக்களாய் இல்லை. ஏன்னா கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அறியக்கூடிய தேவன். தகுதிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்து அவன் சரியா செஞ்சு முடிப்பான். இந்த காரியத்தை அவனுடைய கரங்களில் நான் கொடுக்க ஆரம்பித்தால் அவன் அந்த பணிகளிலே நேர்த்தியான அந்த விதத்திலே கடந்து போய் எனக்கு பிரியமான காரியங்களை செய்து முடிப்பான் என்பதை அறிந்து அவனுடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான காரியத்தையும் தர ஆரம்பிக்கின்றார். நல்ல ஒரு உதாரணத்தை பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்துல ஒருவன் தூர தேசத்துக்கு மெய்யாகவே தன்னுடைய அந்த பயணங்கள் யாவற்றையும் உலக போக போறான். அதுல அந்த மக்கள் யாவரையும் அழைப்பித்து ஒரு மனுஷனுடைய கையில 5 தாலந்தை கொடுத்து, இன்னொரு மனுஷனுடைய கரங்களை 2 தாலந்தை கொடுத்து, இன்னொரு மனுஷனுடைய கரத்துல 1 தாலந்தை கொடுக்க ஆரம்பித்தார். இப்ப அந்த 1 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனுஷன் எஜமானம் கூட போய் நின்று அவன் சண்டை போட்டு அவன் கையில மொத்தம் 5 தாலந்து நீங்க இந்த காரியங்கள் யாவற்றையும் தந்தது என்ன என்கிறதை பற்றி அவன் எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை. ஏன்னா திராணியை அறியக்கூடிய எஜமானுக்கு தெரியும் 5 தாலந்து கொடுக்கப்படக்கூடிய மனிதனால் இந்த காரியத்தை செய்ய முடியும். 2 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனிதனால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும். 1 தாலந்து பெற்றிருக்கக்கூடிய மனுஷனால் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவனுடைய திராணிகளை அறியக்கூடிய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கரங்களை ஒவ்வொரு பொறுப்பையும் தந்திருக்கிறார்.
நான் மற்றவனுடைய காரியத்தோடு கூட போட்டி போடும்படிக்காக அல்ல, என் வாழ்க்கையினுடைய நிறைவை நான் எட்டும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவன் கூட நான் வந்து சண்டை போடுகிறவனாக அல்ல, அவனுடைய பொறுப்புகள் நான் என் வசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட நான் போட்டியும் பொறாமையும் போடக்கூடிய ஒரு மனுஷனாக அல்ல. இதெல்லாம் நமக்கு வந்து அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நிலைகளை தாண்டி மற்றவனுடைய காரியங்களை நான் இச்சிக்க ஆரம்பித்தாலே அது பெரிய ஒரு தவறாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப எனக்கு என்ன காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதுல நான் ஓடணும். இதை விட்டுட்டு நான் மற்ற மார்க்கத்தின் ஊடாக கடந்து போனால் அவைகள் தேவனுக்கு அருவருப்பானவைகள், அவைகளால் முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்து விடுகிறேன் என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 16 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த வார்த்தை சொல்றது கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, 17வது வசனம், உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. 18வது வசனம், எப்படி எனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். 19வது வசனம், மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள், ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். எல்லா விஷயத்திலும் குறை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்தா அதையும் குறித்து குற்றப்படுத்தக்கூடிய நிலை. அந்த யோவான் ஸ்நானகன் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தால் அவன் வந்து எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக ஒரு பிசாசு பிடித்தவனை போல அல்லது ஒரு பைத்தியக்காரனை போல காணப்படுகிறான் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான குறை பேசக்கூடிய நிலை. எப்படி பாருங்களேன், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய நியமங்களை நீங்களும் நானும் குறைத்து பேசும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனால் செயல்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டான உங்க அறிவுக்கு எட்டாத பல விஷயங்களை யோசித்து பார்த்து தான் கர்த்தராகிய தேவன் அந்த காரியங்களை செய்கின்றார். ஒரு சபையை ஆண்டவராகிய தேவன் நடத்துகிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களை ஒரு பொறுப்பை தருகிறார் என்று சொன்னால் நீங்க பார்க்கக்கூடிய அந்த அந்த பார்வையின்படி கர்த்தராகிய தேவன் பார்க்க மாட்டார். இந்த சபையை நடத்துகிறதுக்கு இந்த மனுஷன் தகுதியானவர், இந்த காரியத்தினுடைய இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு இவனுடைய கரங்களை அந்த 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 பொறுப்புகள் யாவற்றையும் தந்தால் அந்த பொறுப்புக்குரிய எல்லா விதமான உத்தரவாதங்களையும் அந்த மனுஷன் செய்வார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் பார்த்து பார்த்து அந்த காரியங்களை செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இப்படி செய்யக்கூடிய விஷயத்தை நீங்களும் நானும் குறைவாக பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். யோவானை பார்க்கக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, அந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட காரியங்களை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, அவர் மெய்யாகவே பிசாசு பிடித்தவனா இருக்கிறான்னு சொன்னாங்க. மனுஷகுமாரனை பற்றி அந்த ஜனங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நண்பனாய் காணப்படக்கூடியவன் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவராகிய தேவன் எதை பேச ஆரம்பித்தாலும் குறை சொல்லும் மக்களாக நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. எதை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தாலும் சூத்திரம் பண்ணுங்க, எதை கர்த்தராகிய தேவன் எடுத்தாலும் சூத்திரம் பண்ணுங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராக உங்கள் வாயை திறந்து அநேக விதமான குற்றங்களை நீங்கள் பேசாதீர்கள். இந்த கடைசி நாட்கள்ல இந்த விசுவாச மார்க்கத்தார் என்னென்ன விதமான காரியத்தை செய்யறாங்க, சில நேரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் யாவற்றையும் எடுத்து வேறொரு மனுஷனுடைய கரங்களை பொறுப்புகள் யாவற்றையும் தருகிறது உண்டானால் பெரிய சண்டையே சபையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சபையில நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? இந்த ஒரு பொறுப்புக்குரிய காரியங்கள் இந்த மனுஷன் சரியா செய்யல. ஆகவே இவனுடைய கரங்களை விட்டு எடுத்து இன்னொரு மனுஷனுடைய கரங்களிலே அந்த பொறுப்புக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தால் சபையில பயங்கரமான சண்டை. அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், தேவனுடைய நியமங்களை நீயும் நானும் குறைத்து பேச நீயும் நானும் அதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல. முதல் காரியம் இங்க புரிஞ்சுக்குங்க, எதை ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த காரியத்தை செய்யுங்க. எதை ஆண்டவராகிய தேவன் எடுக்க ஆரம்பிச்சாலும் என்ன குற்றத்தினால் கர்த்தராகிய தேவன் எடுத்தார் என்பதை குறித்து நீங்கள் நினைவிலே கொண்டு மனம் திரும்பி கர்த்தரோடு கூட ஒப்புரவாக வேண்டுமே தவிர நீங்கள் சபைகளிலே சண்டைகளையும் வம்பு வழக்குகளையும் வளர்க்கக்கூடாது. இது விசுவாச மார்க்கத்தார்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்கள். நிறைய சபையில நீங்களும் நானும் போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், நான் தான் இந்த ஒரு காரியத்தை செய்வேன், நான் தான் சபையினுடைய காரியங்கள் யாவற்றையும் நடத்துவேன் என்று சொல்லி சபை போதகனோடு கூட சண்டை, சபையில மற்ற விசுவாசங்களோடு கூட சண்டை, சபையிலே அநேக விதமான பிரிவினைக்குரிய காரியங்களை உருவாக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வர உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன காரியத்தை செய்வாங்க? சபைகளிலே காணப்படக்கூடிய பலவிதமான மக்கள் யாவரையும் அழைத்துக் கொண்டு வேற ஒரு சபையினூடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும்.
அல்லது வேற ஒரு சபை அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதுதான் இந்த கடைசி நாட்களிலே உருவாக்கப்படக்கூடிய காரியங்கள். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் காரணம் இல்லாமல் எந்த விதமான விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். காரணம் இல்லாமல் எந்த விதமான விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களை விட்டு கர்த்தராகிய தேவன் அப்புறமாக்க மாட்டார். அப்புறமாக்கிட்டார்னா உடனே நீ உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்க்கணும், என்ன குறைவினால் இந்த ஒரு காரியம் என்னுடைய கரங்களை தாண்டி கடந்து போச்சுன்னு யோசிச்சு பார்த்து ஆராய்ச்சி பார்த்து மனம் திரும்புங்க. இதற்காக நீங்களும் நானும் சண்டையிட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் அதுல 1வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடியும். அதுல என்ன வார்த்தையை கர்த்தராகிய தேவன் பேசுகிறார் என்று பாருங்கள். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். இவங்க மேன்மை பாராட்டுற யாரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க அப்படின்னா, தங்களை பற்றி அல்ல, தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய மக்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார்கள் என்பதை பற்றி மற்றவர்களை பற்றி மேன்மை பாராட்டும் ஒரு அனுபவம். இது இப்ப சபையில இல்லாத ஒரு பெரிய ஒரு சுபம். இதுதான் மற்றவனை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தினால் சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கோபமும் எரிச்சலும் மூட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். யாரையாச்சும் அந்த சபையில் இருக்கக்கூடிய சபை போதர்கள் எழுப்பி நிற்க வைத்து அவர்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் யாவற்றையும் தந்து இவங்க நல்ல உண்மை உத்தமமாக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் என்பதை பற்றி பாராட்டக்கூடிய வார்த்தையை பேசினால் மற்றவருடைய மனதெல்லாம் மெய்யாகவே அந்த காரியத்தை ஏற்க முடியாத அளவிற்காக அவைகள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் எல்லா அவயவமும் கூட சேர்ந்து சந்தோஷப்படும். அதான் கர்த்தருடைய நியமனம். இந்த நியமங்களுக்கு மாறாக ஏதாகிலும் ஒரு காரியம் உயர்த்தப்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்களும் நானும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாலே கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் சபையாராக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என் கூட இருக்கக்கூடிய எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய என் சகோதரனை கர்த்தராகிய தேவன் உயர்த்தி இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தின் மூடாக அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்து நான் கோபப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். அதை பார்த்து நான் விசனம் அடையக்கூடாது, நான் சந்தோஷப்படணும். ஏனென்றால் என் கூட இருந்த மனுஷன் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரியாக ஆலயத்தினூடாக கடந்து போறவங்க. எனக்கு அருகாமையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மனுஷனுக்கு கர்த்தர் இத்தனை மேன்மையான காரியங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே என் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல என்ன விதமான வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே இவங்க என்ன செய்றாங்க, இவங்க பெரிய ஊழியக்காரங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இவங்க இந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் உபத்திரங்களையும் சகிக்கக்கூடிய இந்த காரியங்களை குறித்து போகக்கூடிய வரக்கூடிய எல்லா சபைகளிலும் இவர்களை பற்றி பேசி இவர்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவம். என் கூட இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் உயர்த்தப்பட ஆரம்பிச்சா அவைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் நானாக இருக்கணும். என் கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தராகிய தேவன் இத்தனை மேன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார், இவைகளை பற்றி நான் பொறாமை கொள்ளக்கூடியவனாய் அல்ல, இவைகளை குறித்து நான் சந்தோஷம் அடைய வேண்டியது அவசியம். அதுதான் ஒரு விசுவாசியினுடைய ஒரு அடையாளம் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். ஒரு விசுவாசினா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு 7 நிலைகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். நம்மை நடத்தக்கூடிய மக்களுடைய முடிவை நன்றாக யோசித்து பார்த்து அவைகளை நாம் மெய்யாகவே பின்பற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தரை உண்மை உள்ளவராக ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மக்களாக விளங்க வேண்டும். நம்முடைய பொறுப்பை மட்டும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவல்களை மட்டும் நாம் மெய்யாகவே கவனித்து அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். எல்லா நிலைகளிலும் மன ரம்யமான ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டும். குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய், கர்த்தருடைய நியமங்கள் எல்லா விதமான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய், அவைகளை குறித்து நீங்களும் நானும் குறை பேசும் ஒரு மக்களாய் அல்ல, அவைகளை ஏற்றுக்கொள்ள பழகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். எல்லா இடங்களிலும் என்னை குறித்தல்ல, மற்றவனை பற்றி நான் மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சாலே போதும், சபையினுடைய வளர்ச்சியின் விகிதம் அதிகமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சபையில ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாலே போதும், அந்த சபையிலே ஆண்டவராக தேவனால் உரைக்கப்பட்ட எழுப்புதலின் அலை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபையில எழுப்புதல் வர முடியாமல் போனதற்கு விசுவாசிகள் என்ன தடையாய் காணப்படுகிறார்கள் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம்.
ஆரம்பிச்சோம். கேட்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருவேளை சபையிலே ஒரு அங்கத்தினராக இணைந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த சபையில என்னுடைய பங்கில் நான் எப்படிப்பட்டவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து சீர்கேடான காரியங்களிலே நின்று நீங்கள் மனம் திரும்பி சீரான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் சபையின் மூலமாகவும் கர்த்தராகிய தேவன் எழுப்புதலின் அலைகளை மெய்யாகவே பற்றி பிடிக்க பண்ண ஆரம்பிக்கிறதே அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்களால் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களால் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஒரு விசுவாசியினுடைய நிலை எப்படியாய் காணப்பட வேண்டும், என்னென்ன விதமான காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் பல விதமான வசனங்களின் மூலம் எங்களோடு கூட அறிவுறுத்தி பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் நீர் உருவாக்கி தந்து கற்று நிச்சயித்துக் கொண்டு அந்த வசனங்களிலே அவர்கள் நிலைத்து நிற்கவும், அவர்களை நாட்டின அந்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சபைகளிலே கனி கொடுக்கும் ஒரு மக்களாய் நிற்கவும், அவர்களுடைய பொறுப்புகளிலே அவர்கள் உண்மையும் உத்தமமாய் தங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளவும், மற்றவர்களை பற்றி பொறாமையற்ற ஒரு வாழ்க்கையை வாழவும், கர்த்தருடைய நாமத்தினாலே மற்றவர்களை மேன்மையாக நினைவிலே கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கவும், இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியே ஒரு புதிய மாற்றத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்கிற கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனால் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கு நீங்கள் மெய்யான ஒரு நல்ல ஒரு தூணாகவும் சாட்சி நிறைந்த ஒரு மக்களாகவும் விளங்க ஆரம்பித்தால் உங்கள் சபையும் கடைசி கால எழுப்புதலிலே பங்கு பெற்றக்கூடிய ஒரு சபைகளிலே ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகளிலே தேவனுடைய சட்டங்களை நீங்களும் நானும் நிறைவாக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாலே போதும். தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம் சபையின் மூலமாய் மெய்யாகவே உருவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாம். நாம் கைக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான வசனத்தின் சட்டத்தை குறித்து தேவன் நம்மோடு பேசினார். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென்.